தப்புவிக்க வல்லவர். முதல் காரியத்தை பார்க்க போகிறோம். அவர் தப்புவிக்க வல்லவர் தான். எப்படி எல்லாம் அவர் தப்புவிப்பார்? முதல்ல வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். இந்த வேடனுடைய கண்ணி, வேடன்னா யார் தெரியுங்களா? சங்கீதம் 91:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும். அந்த வேடனுடைய கண்ணி, வேடன் யாருங்க? வேடன் யாருங்க? அவன் எப்படியெல்லாம் என்ன பண்ணுவானா, கண்ணி வைத்து கர்த்தருடைய ஜனங்கள் என்ன பண்ணுவானா, சிக்க வைத்து விடுவான். அல்லேலூயா. என்ன வைத்து? கண்ணி வைத்து. என்ன வைத்து சிக்க வைப்பான்? சங்கீதம் 91:3 வேடனுடைய கண்ணின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வேடனுடைய கண்ணிக்கும். அவர் எதற்கு தப்பு வைக்கிற? முதல் காரியம் வேடனுடைய கண்ணிக்கு. வேடன் வைக்கிற கண்ணிக்கு நாம தப்பு வைக்கும்படியால் அவர் நம்ம என்ன செய்கிறாருங்க? வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வேடம் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? மார்க்கு 4:4 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4:15 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆகாயத்து பறவை என்று. வேடன் யாருங்க? ஆகாயத்து பறவை. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையும் வசனத்தையும் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு கண்ணி வைக்கிறவனா இருக்கிறான். அவங்ககிட்ட இருந்து என்ன செய்கிறவரா இருக்கிறாருங்க? தப்பு வைக்கிறவரா. மார்க் 4:4 சொல்லப்பட்டிருக்குங்க, அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. கர்த்தருடைய வசனம் விதைக்கப்படும் பொழுது யார் வந்து அதை பட்சித்து போடுகிறார்? ஆகாயத்து பறவை. அது தெளிவா 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 15 சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அவன் தாங்க வேடன். அல்லேலூயா. வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை அவன் வேடனாய் வந்து கேட்டு விடுதலை பெற்று சுகம் அடைந்திடக்கூடாது என்பதற்காக அவைகள் என்ன செய்கிறான்னா, எடுத்து போடுகிறானா. அவைகள் என்ன செய்கிறான்? எடுத்து போடுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி அவன் வந்து வேடனாய் கண்ணி வைக்கிறவனை அவன் கண்கள் இருந்து என்ன செய்கிறவரா இருக்கிறார்? தப்பு வைக்கிறவரா இருக்கிறார். ஆமென். யாருடைய கண்கள் இருந்து? வேடனுடைய கண்கள் இருந்து என்ன செய்கிறவரா இருக்கிறார்? தப்பு வைக்கிறவரா. ஏன்னா அவன் வேடன் போல என்ன பண்ணிட்டே வந்துருக்கிறாங்க. 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி வருகிறான். வேடன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கண்ணிக்கு அவர் என்ன செய்கிறார்? தப்பு வைக்கிறார். ஏன்னா அதான் சொல்லுகிறது 1 பேதுரு 5:8. அவன் எதை போல சுற்றி வருகிறான்? வேடன் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி வருகிறான். என்ன காரணம் இருக்கிறது? எப்படி இவர்களை வலையில சிக்க வைக்கலாம், எப்படி இவர்களுக்கு ஆபத்து கொண்டு வரலாம், எப்படி இவர்களுக்கு பிரச்சனை கொண்டு வரலாம், எப்படி இவர்களை ஆபத்தில் அவர்களை சிக்க வைத்து கலங்க வைக்கலாம் என்று அவன் என்ன செய்கிறான்? சுற்றி திரிந்து வருகிறான். அல்லேலூயா.